என் மனம் சில சமயங்களில் அமைதியாகவும் சில சமயங்களில் அமைதி இழந்தும் காணப்படுகிறது. ஒரு நிலையில் அமைதியாக வைத்துக்கொள்ள ஏதாவது பயிற்சிகள் தேவைப்படுமா? என்ன வழி? இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால், அமைதியாக நம்ம வச்சுக்கிடணுமா? இப்போ நம்ம இதில் கேள்வியே அமைதிங்கிறது முக்கியங்கிறது நமக்கு ஒன்று இது பண்ணுது. இப்போ இது நம்ம மொத்தத்தில் இந்த இதுகளுக்கே வரோம். நம்ம ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கே நோக்கமே என்னன்னு சொன்னால், நம்ம மனசை எப்படி நிம்மதியாக வச்சுக்கிடுறது, மனசை எதுவும் பிரச்சனை இல்லாமல் வச்சுக்கிடுறதுங்கிறதுக்காக தான் முதல்ல ஆரம்பத்தில் வரோம். நம்முடைய நோக்கமே அதுக்காக தான் வர்றோம். வந்ததுக்கு பிறகு நாம் என்னெல்லாமோ முயற்சிகள் பண்ணுறோம். முயற்சிகள்லாம் பண்ணும் பொழுது அந்த இடத்துக்கு நல்லா தான் இருக்குது. அந்த நேரம் அது என்னன்னு சொன்னால், அதனுடைய எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா இருக்குது. ஆனால் அது ஒரு நிரந்தரமான தீர்வாக இல்லை. அது அப்போ நிரந்தரமான தீர்வாக எடுத்துக்கிடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், நம்ம எதையோ ஒரு நிலையை மெயின்டைன் பண்ணி நிலையை வச்சுக்கிடுறதுங்கிற அந்த அணுகுமுறையே தவறானது. அங்கே என்ன சொல்லி சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் நம்ம எந்த ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறதும் தப்பு. அவ்வளோதான். அகத்தை பொறுத்தல எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துட வேண்டியதுதான். அது இப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், அமைதிங்கிறது சிறப்புன்னு நினைக்கிறோம், அமைதி இல்லாத நிலை தப்புன்னு நினைக்கிறோம். இது ஆரம்ப காலத்துக்கு கரெக்டு. அப்படி நினச்சி தான் நாம் இங்கே உள்ளே வாரம் பயிற்சியெல்லாம் பண்ணுறோம், முயற்சிகள் பண்ணுறோம், ஆன்மீக ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுறோம். பிறகு இங்கே வந்ததுக்கு பிறகு என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம கடைசியான முடிவு என்னன்னு சொல்லி சொன்னால், அது எப்படி இருந்தாலும் ஓகே கொடுத்துட வேண்டியது தான். அதில் உயர்ந்தது தாழ்ந்தது நல்லது கெட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடாது. அகத்தை பொறுத்தளவில் நல்லது ஏன்னா இது அமைதி சிறந்ததுன்னு தான் தெரியும், டென்ஷன் மோசமானதுன்னு தான் நமக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால், டென்ஷனே வேண்டாம், அமைதியை பிடிச்சிக்கிடணும் நீ நினைக்கும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய அணுகுமுறை இங்கே எதையோ செலக்ட் பண்ணுற ப்ராசஸில் இறங்கிறது. அப்போ அகத்தை பொறுத்தளவில் செலக்ட் பண்ணுற ப்ராசஸ் தானே பிரச்சனையை கொண்டு வருது. அதனால் அங்கே எல்லாத்தையும் இயற்கையாக எடுத்துக்க வேண்டியதுதான். அமைதி இல்லைன்னா அமைதி இல்லைன்னுட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். அமைதி வந்தால் அமைதியும் எடுத்துக்க வேண்டியதுதான். நாம் ஒன்றை இதை மாற்றிட்டு அதை அப்புறப்படுத்தி இதை சரி பண்ணி நம்ம அங்கே சரி பண்ணுற வேலையில்னு சொல்லி சொன்னால், நமக்கு அங்கே வேலையை க்ரியேட் பண்ணிடுறோம். அப்போ நமக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், அங்கே எல்லாமே ஓகே தான்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதில் எதையுமே குற்றம் கண்டுபிடிக்கிற வேலையே இருக்கக்கூடாது. இப்போ இது என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு ஆரம்பகால பீரியடுக்கு நம்ம இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கிறோம். பிறகு நம்ம அடுத்த கட்டத்துக்கு வரும் பொழுது குற்றம் கண்டுபிடிக்காத தன்மைக்கு போயிடுறோம். அகத்தை பொறுத்த அளவில் நேச்சுரலாக எடுத்துக்கிடணும். அது எப்படி செயல்படுதோ அது ஓகே கொடுத்துடணும். அந்த லெவலுக்கு நம்ம வந்துடும்.